இந்த சம்மர் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப வந்து இந்த வெயிலோட தாக்கத்தால் ரொம்ப பாதிக்கப்படுவோம். அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெளியில போகக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம சுற்றி பார்க்கறதுக்கோ இல்லை பீச்சுக்கோ பார்க்குக்கோ இது மாதிரி எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா சில்லுன்னு ஏதாச்சும் சாப்பிடலாமா அப்படின்னு தோணும். அதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம திரும்புற பக்கம்லாம் இருக்கிற ஒரே ஐட்டம் எல்லாருக்கும் ஃபேவரட் ஐட்டம். சின்ன குழந்தை முதற்கொண்டு வயசானவங்க வரைக்கும் ஒரு ப்ரிஸ்டேஜே பார்க்காம அதாவது தற்பெருமை, தன்மானம் பிரச்சனை அப்படிலாம் சொல்லுவாங்களா, அது மாதிரிலாம் எதுவுமே ஆசைப்பட மாட்டாங்க. இந்த ஒரு விஷயத்த சாப்பிட்றீங்களான்னு கேட்டால் உடனே சாப்பிடலாம், சாப்பிட்றேன், வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐட்டம். அது என்ன ஐட்டம்னு கேட்டிங்கன்னா ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீமை யாரு கேட்டாலும் வேணான்னு சொல்ல வாய்ப்பே இல்லை, ஒரே ஒரு சில பேரை தவிர. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா பல்லு கூசுற மாதிரி இருக்கும், பல்லில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். நம்ம அந்த பல்லு பிரச்சனையாக கூட வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முழுசாக தெரிஞ்சுக்கலாம். பல்ல எப்படி சேஃப்டி பண்ணுறது அப்படின்ற விஷயத்த பார்க்கலாம். அப்படி சேஃப்டி பண்ணிட்டீங்கன்னா ஐஸ்கிரீம் நீங்களும் சாப்பிடலாம். அதுக்காக தான் இந்த விஷயத்த சொன்னது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. நம்ம ஐஸ்கிரீமுக்கு வந்துருவோம். ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட ஒன்றுமே நம்ம உடம்புக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வந்த மாதிரி இருக்கும், ஒரு ஃப்ரெஷ்ஷான மாதிரி இருக்கும். அப்பாடா அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி கிடைக்கும், எல்லாருக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். அப்படி நாம சாப்பிடக்கூடிய அந்த ஐஸ்கிரீமை என்னெல்லாம் நன்மைகள் இருக்கு, என்ன அந்த ஐஸ்கிரீமால நமக்கு பிரச்சனை வரும், நாம எப்படி அந்த ஐஸ்கிரீமை பாதுகாப்பா சாப்பிடணும், எந்த வகையில நாம சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு அது ஆரோக்கியமானதா இருக்கும் அப்படின்ற விஷயத்தான் நாம பார்க்க போறோம். நாம பார்க்கறதுக்கு முன்னாடி வழக்கமா எல்லா வீடியோவும் சொல்ற மாதிரி அதே டைலாக மறுபடியும் சொல்றேன், எல்லாரும் ஒரு முறை கேட்டுக்கோங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோக்குள்ள வாங்க. நம்ம போயிட்டு இன்னைக்கு ஐஸ்கிரீமை ஒரு புடி பிடிக்கிறோம். இந்த வெயிலுக்கு நாம எல்லாரும் சந்தோஷமா ஹாப்பியா ஒரு விஷயம் செய்யறோம்னா அது ஈவினிங் டைமா இருந்தாலும் சரி, மார்னிங் டைமா இருந்தாலும் சரி, இல்லை ஆஃப்டர்நூன் இருந்தாலும் சரி, எந்த டைமா இருந்தாலும் சரி, ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது உண்மையாவே ரசிச்சு ருசிச்சு எல்லாரும் சாப்பிடுவோம். கரெக்டுங்களா? ரெண்டாவது இது மாதிரி நம்ம துணி எடுக்கவோ இல்லை ஷாப்பிங் பண்ற விஷயத்துக்காக மால்ல சுத்துறதோ, அலைச்சல் கிளைச்சல், அது மாதிரி பீச்சுக்கு போறது, பார்க்கு போறது, சுற்றுலா தலங்கள்லாம் போறது, இது மாதிரி விஷயம் எங்க போனாலும் கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஐஸ் ஃபர்ஸ்ட் சாப்பிடக்கூடியது ஐஸ்கிரீம். இது மாதிரி விஷயத்த நம்ம வாங்கி நம்ம டக்குன்னு சாப்பிடணும்னு தோணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நம்மளை வாட்டி வதைக்கிற வெயில் அது மாதிரி. ஸோ இந்த வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஐஸ்கிரீம் வந்து குளிர்ச்சியான ஒரு ஐட்டமா நம்ம வந்து பயன்படுத்துவோம். ஆனா இந்த ஐஸ்கிரீம்ல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு. அதுல சில விஷயம், முக்கியமான விஷயத்தை மட்டும் நம்ம பார்ப்போம். முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம வெயில்ல வாட்டி வதைக்கிற இந்த வெயில்ல இருக்கும்போது எப்பவுமே நார்மலா பாத்தீங்கன்னா நார்மலாவே சொல்லுவாங்க, நார்மலான விஷயமே எடுத்துக்குவோம். ரொம்ப வெயில்ல இருக்கும்போது நாம அளவுக்கு அதிகமான குளிர்ச்சியான விஷயத்த சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்க. இதுதான் உண்மை. அது ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள நம்ம ஏற்கனவே ஒரு பதிவோட போட்டுக்கிறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாவே நம்ம உடம்பு படைக்கப்பட்டது பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு வெளியில டெம்பரேச்சர் அதிகமா இருந்தா நம்ம உடம்புக்குள்ள டெம்பரேச்சரை கூல் பண்ணி வைக்கிறதுக்காக சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம உடம்புக்கு வெளியில ரொம்ப கூலிங்கா இருந்தா நம்ம உடம்ப வந்து ஹீட் ஆக்கி வச்சுக்கிற மாதிரி டெம்பரேச்சர் காட்டும். இதான் பனி டைம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க வாயை திறந்து ஃபுனுதான் புகை வர மாதிரி ஒரு ஃபீல் ஆவீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல நிறைய பேர் நீங்க பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இது மாதிரி இந்த ஐஸ்கிரீம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இருக்கிறதுல ரொம்ப சில்லு, ரொம்ப கூல். ஏன்னா ஐஸ்கிரீம் சில்லுனா ஐஸ்கிரீம் சாப்பிடவும் மாட்டீங்க. கரெக்டுங்களா? நல்லாவே இருக்காது, பொங்கிடும், உங்களுக்கு பிடிக்காது ஃபர்ஸ்ட். ஸோ சில்லு நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்குள்ள அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கும். ஸோ ஐஸ்கிரீம் உள்ள போன சில்லுன்னு உள்ள போச்சுன்னா அந்த சில்லுன்னு வரவோ உடனே ப்ராசஸ் என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா அதை வந்து ரிவேஞ்சா மாத்தி அது உடனே ரொம்ப சில்லா வருது, நம்ம உடனே பாடி டெம்பரேச்சர் அதிகப்படுத்தும் சொல்லி சூடாகிடும். ஸோ பாடியோட நேச்சரை மாற்றும், அங்கே ஒரு கொலாப்ஸ் வேற ஏற்படும். ஸோ பிரெயினுக்கு ஒரு தகவல் போகும், நம்ம வயிற்றுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும். அதனாலே என்னமோ தெரியல, நீங்க நல்லா நிறைய பேர் இதனால பாதிக்கப்பட்டிருப்பீங்க. வெளியில போயிட்டு இது மாதிரி சில்லுன்னு எதனா சாப்பிட்டு இது வெயில்ல வந்தீங்கனாலே நைட்டோ இல்லை ஈவினிங்கோ உங்களுக்கு வந்து உடம்பு ஹீட் ஆகிடும், ஸ்டமக் பெயின் வந்துடும், வயிறு வலிக்கிற மாதிரி ஃபீல் அனுபவிச்சிருப்பீங்க. சில பேருக்கு யூரின் போசலோட கஷ்டம் வந்துடும். அந்த யூரின் போகிற பிரச்சனை கூட நம்ம வீடியோ போடுறோம், நீங்கள் வீடியோக்குள்ள நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்க. இந்த பழுது கஞ்சி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தகவல் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த ஐஸ்கிரீம் சில்லுன்னு உள்ள போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ டெம்பரேச்சரே மாற்றுது, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் மாற்றுது. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எவ்வளோ விரும்பி சாப்பிட்றோமோ அதில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ ஐஸ்கிரீமை ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈவினிங் டைம்ல டெம்பரேச்சர் குறைய சொல்ல சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. டெம்பரேச்சர் அதிகமாக இருக்க சொல்ல உச்சி வெயில் சொல்லுவாங்க இல்லைங்களா, ரொம்ப டெம்பரேச்சர் இருக்கும், நம்ம உடம்பு ரொம்ப கூலாக வச்சுக்கணும்னு உள்ள வேலை செய்யும். தண்ணி குடிக்கலாம், நார்மல் வாட்டர், பிளைன் வாட்டர் குடிக்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க
உங்க வீட்டுல இருந்து எடுத்து போன தண்ணி தான் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம தண்ணி மேட்டர்னு போட்டிருப்போம், அதையும் நீங்க பார்த்துக்கலாம். இது மாதிரி சேனல்ல இந்த விஷயத்த சொல்றதே நிறைய டைம் எடுத்துக்கிறதா இருக்கு. ஸோ சொல்ல வந்த விஷயத்த நம்ம சொல்லிடுவோம். ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க, இதுல முதலாவது பார்த்தீங்கன்னா வண்ணங்கள். ஐஸ்கிரீம்ல பார்த்தீங்கன்னா நிறைய வண்ணங்கள் வந்துச்சு. ஸோ கலர்ஃபுல்லா இருந்தா உடனே நம்ம அட்ராக்ட் ஆயிடுறோம். ஸோ கலர்ஃபுல்லா தான் மோஸ்ட்லி ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா ஒயிட் தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், வெனிலா ஃபிளேவர் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவோம். ஆனா நார்மலா பார்த்தீங்கன்னா வெளியிலாம் நீங்க போனீங்கன்னா மார்க்கெட்டு இது மாதிரி விஷயம்லாம் போறீங்க, இப்போ சுத்தி பார்க்குற இடம்லாம் போறீங்க பார்த்தீங்கன்னா அங்க அட்ராக்ட் பண்றதுக்காக கலர்ஸ் அதுல சேர்க்கறாங்க. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அதோட சுவையோட அளவை அதிகரிக்கிறதுக்காக சுவையூட்டிகள் சொல்லுவாங்க. அதிகமாக அதை சாப்பிட்டாலே இப்போ நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் ரைஸ் எல்லாம் பண்றாங்க இல்லைங்களா, அப்போ வந்து அர்ஜினோமோட்டோ மிக்ஸ் பண்றாங்க சொல்றாங்களா. அர்ஜினோமோட்டோ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல் சொல்லுவாங்க. ஆனா அந்த அர்ஜினோமோட்டோவை சேர்த்துக்கிறதுனால பிரச்சனை வருது சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ஐஸ்கிரீம்லயும் அந்த சுவை நீங்க நாக்கில் வச்சு தட்டுறோம்ல, அப்படி சப்பி சப்பி சாப்பிடும். குழந்தைங்களாம் கப்பு கப்பு கப்புன்னு சாப்பிடுவாங்க. அப்படி வச்சா போதும் வாக்கல வாய் நீட்டிகிட்டே கிட்ட வருவா அப்படின்வாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சுவையை அதிகரிக்கிறதுக்காக அவங்க கலக்கிற அந்த விஷயம், இந்த ரெண்டு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயமா இருக்கு. இதுல மூணாவது ஐட்டம்னு பாத்தீங்கன்னா அவங்க அதுக்காக பயன்படுத்தக்கூடிய வாட்டர். எந்த தண்ணி யூஸ் பண்றாங்க, எந்த வாட்டரை யூஸ் பண்றாங்க, தரமான தண்ணியா, நல்ல தண்ணியா, சுத்தமான தண்ணியா, ஆரோக்கியமான தண்ணியா, சுகாதாரமான தண்ணியா, நம்ம உடம்புக்கு ஏத்ததா. ஏன்னா ஒரு தண்ணி மாத்தி தண்ணி நம்ம வேற எங்கன்னா ஊருக்கு போடுறதுன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணியை மாத்தி குடிக்கும் போது கூட பாத்தீங்கன்னா நமக்கு உடம்பு சளி பிடிச்சிக்கும். ஸோ அதனாலதான் என்னமோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கனாலே, நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் தொண்டை பயங்கரமா வலிக்குது, தொண்டை கறக்கிற மாதிரி இருக்குது, சளி உடனே சளி பிடிச்சிக்குதுன்னுவாங்க. சில பேருக்கு கொஞ்சம் அதிகமாக டோஸ் கொடுக்கும், ஜுரம் கூட வந்துடும், ஃபீவர் கூட வந்துடும். குழந்தைங்களாம் ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுவாங்க சில டைம்ல. அது எதனால கேட்டீங்கன்னா அவங்க யூஸ் பண்ற தண்ணி, இது மாதிரி விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஐஸு தண்ணி, இந்த விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா உடம்புக்குள்ள பிரச்சனை உருவாக்குது. ஸோ ஐஸ்கிரீமால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஐஸ்கிரீமால எக்ஸ்ட்ராவா சேர்க்கப்படுற இந்த விஷயத்தாலதான் இந்த பிரச்சனை ஏற்படுது. இதான் முக்கியமான விஷயம். இதுல அந்த சுவையூட்டியும் அந்த கலர் கூட நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருப்போம். பஞ்சு மிட்டாயை வந்து கவர்மெண்ட் தடை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரிதான் ஐஸ்கிரீம்லயும் அளவுக்கு அதிகமான கலர்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அது மாதிரி ஐஸ்கிரீமை பயன்படுத்துவது கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா கலருக்காக கொடுக்கப்படுற அந்த விஷயம் வந்து கலர்னாலே அது ஒரு கெமிக்கல் தான். ஸோ அந்த கெமிக்கலை அளவுக்கு அதிகமா நம்ம உட்கொண்டோம்னா நமக்கு வயிற்றுக்குள்ள பெரிய பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் ஓப்பனா சொல்லணும்னா கேன்சர் உருவாக்கக்கூடிய அளவுக்கு கூட பிரச்சனைகள் அந்த கலர்ஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு தான் தமிழ்நாடு அரசாங்கமே அந்த பஞ்சு மிட்டாயை கூட தடை பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த ஐஸ்கிரீம்லயும் இவ்வளவு விஷயம் இருக்கு. சரி, ஐஸ்கிரீமால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய பிரச்சனை வருதுன்னு மட்டும் நம்ம சொல்றோமே, ஐஸ்கிரீமால நமக்கு எந்த நன்மையும் இல்லையா, ஐஸ்கிரீமால நமக்கு எந்த நல்லதும் நடக்காதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா இருக்குங்க. ஐஸ்கிரீமால ரொம்ப ரொம்ப நன்மை இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட உடம்போட வெப்பத்தை வந்து குறைக்க உதவும் ஒண்ணு. ஆனா இத நாம வெளியில வாங்கி சாப்பிட்ற ஐஸ்கிரீமால கொடுக்க முடியாது. நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஐஸ்கிரீம் உற்பத்தி பண்ணணும் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே நாமளே பயன்படுத்துற பொருட்களை வச்சு ஐஸ்கிரீம் தயாரிச்சா மட்டும்தான் கண்டிப்பா ஒரு ஆரோக்கியமான ஐஸ்கிரீமை நம்ம சாப்பிட முடியும். அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஒண்ணு, நீங்க உங்க வீட்டு தண்ணி தான் யூஸ் பண்ணுவீங்க. ரெண்டாவது, உங்க வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜை மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க, டெம்பரேச்சர் கரெக்டா மெயின்டைன் பண்ணுவீங்க. ரெண்டு, மூணாவது பாத்தீங்கன்னா அந்த சுவையூட்டி அப்படின்ற ஒரு விஷயமே நீங்க அதில் கலக்க மாட்டீங்க. அதுதான் முக்கியமான விஷயம். ரெண்டாவது, அதிகப்படியான கலர் தேவை, அட்ராக்ட் பண்ணுன்ற விஷயத்துக்கு நமக்கு தேவை ஐஸ்கிரீம் தான். கரெக்டுங்களா? ஐஸ்கிரீம் தான் அந்த சுவையை கொடுக்குது, ஐஸ்கிரீம் தான் நம்மளுக்கு அந்த திருப்தியை கொடுக்குது, ஐஸ்கிரீம் தான் நமக்கு நல்லதை செய்யுது. அது மட்டும் நமக்கு போதும். அந்த கலரால நமக்கு எந்த பிரச்சனையும் எந்த வந்து யூஸும் கிடையாது. அதுல போற சுவையூட்டியால நமக்கு எந்த யூஸும் கிடையாது. ஸோ அது ரெண்டுத்தையும் நீங்க தவிர்த்துருவீங்க வீட்டில் பண்ணும்போது. ஸோ வீட்டில் பண்ற ஐஸ்கிரீம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு மருத்துவ ரீதியாவே சொல்றாங்க. இது அந்த ஆப்டிக்கல்ல படிக்கும் போது கூட பாத்தீங்கன்னா அவங்க தெளிவா போட்டிருக்காங்க. நாம வெளியில எடுத்துக்கக்கூடிய அதுலயும் பாத்தீங்கன்னா முக்கியமான திருவிழாக்கள் இது மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா, அங்க வந்து நிறைய லோக்கல்ஸ் வந்து லோக்கல் ஐட்டம்ஸ் வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம குழந்தைங்களாம் தெரியாம நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நாமளே பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப சில்லா வச்சு அவங்க சந்தோஷமா வச்சுக்கணுன்ற காரணத்துக்காக நம்ம அதை வாங்கி கொடுத்துறோம். கரெக்டுங்களா? ஆனா அது அப்படி இல்லை. அவங்கள சந்தோஷமா இருக்கணும் நம்ம வாங்கி கொடுக்குற அந்த விஷயமே அவங்களுக்கு விஷமா மாறிடும். அவங்க உடனே வந்து அவங்களுக்கு ஜுரம் வர ஆரம்பிச்சிடும், தலை வலிக்கும், தலை பாரமாக சொல்லுவாங்க. இது எல்லாமே இந்த ஐஸ்கிரீம் பண்ற வேலை தான். அந்த ஐஸ்கிரீம் தயாரிச்சா தண்ணி பண்ற வேலை. தண்ணி எங்கேருந்தோ எடுத்திருப்பாங்க, அது நம்ம ஊர் வாட்டரா இருக்காது, வேற ஊர் வாட்டரா இருக்கும், அவங்க எங்கேயோ தயாரிச்சிருப்பாங்க, எங்கேயோ ஃபேக்டரி இருக்கும், அங்கேருந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்க பார்த்து ஒரு நல்ல தரமான ஐஸ்கிரீமை நீங்க சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம உடம்புக்கு நல்லதுதான். ஆனா தரம் இல்லாம இருக்கிற ஐஸ்கிரீமை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா முழுக்க முழுக்க
நம்ம உடம்புக்கு அது கெடுதலை மட்டும்தான் தரும். இது தெளிவா நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கிற விஷயம் இதுதான். நம்ம சொல்ற இந்த பதிவு மூலியமா நம்ம சொல்ல விரும்புறது ஒரே ஒரு மேட்டர் தான். நல்ல பொருள்ல நல்ல ஐஸ்கிரீமை நீங்க சாப்பிட்டீங்கன்னா நம்ம உடம்புக்கு நல்லது. நல்லா இல்லாத, சுத்தமா இல்லாத, சுகாதாரமா இல்லாத, அதிக கலர் சேர்க்கிற, அதிக சுவையொட்டிகள் இருக்கிற அந்த பொருளை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு கெடுதலை தான் உண்டு பண்ணும். முக்கியமா பாத்தீங்கன்னா சின்ன பசங்க இதுல ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அதனால தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் எங்கன்னா வெளியில போனீங்கன்னா சும்மா சாலை ஓரமா இருக்கிற விஷயங்கள், இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பெரியவங்களாச்சும் சமாளிச்சிடலாம். குழந்தைங்களால சமாளிக்க முடியாது. குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு சில்னஸா இருக்கணும் அப்படின்றதுக்காக பாத்தீங்கன்னா அவங்க விருப்பப்படுறான்றதுக்காக ஆசைப்படுற எதையுமே வந்து நம்ம தவறான பொருளை நம்ம வாங்கி கொடுத்துடக்கூடாது. பேரண்ட்ஸ் கொஞ்சம் கவனமா இந்த சம்மர்ல எல்லாருமே கண்டிப்பா குழந்தைகளை வெளியே கூட்டு போவீங்க. உங்களுக்காக தான் இந்த பதிவு. குழந்தைங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியும். கண்டிப்பா இது நல்லதா கெட்டதா நீங்க பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவீங்க. அது விற்கிற இடத்த பார்த்தீங்கன்னாலும் கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ தயவு செஞ்சு வெளியில போற இடத்துலயோ இல்லை பீச் பார்க் இந்த மாதிரி விஷயத்துலயோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லோக்கல்ஸா இருக்கிற அந்த பொருட்களை குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்காம நல்ல ஒரு ஆரோக்கியமான பொருட்களை வாங்கி கொடுங்க. நிறைய விஷயம் இருக்கு நம்ம குழந்தைகளை சில்னஸ் பண்றதுக்கு. சுத்தமான இளநீர் வாங்கி தரலாம். அது கூட பாத்தீங்கன்னா அந்த சூழ்நிலை அங்க இருக்க சுகாதாரத்தை பார்த்து நீங்க வாங்கி கொடுக்கணும். அங்க நிறைய மூச்சிட்டு இருக்கு, அது மாதிரி பிரச்சனை இருக்கு சொன்னா அதை கூட வாங்கி கொடுக்க கூடாது. ஸோ முழுக்க முழுக்க நம்ம குழந்தைகளை நம்ம பாதுகாப்பா வச்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவை நம்ம மேக் பண்றோம். தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருமே இந்த சம்மர்ல வெளியில போவோம், சுத்துவோம், எல்லா இடத்துக்கும் போவோம், எல்லா இடத்துக்கும் வருவோம். எல்லாரும் இந்த ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிடணும்னு நினைப்போம். அது தரமானதா அப்படின்னு நமக்கு கண்டிப்பா தெரியாது. ஸோ தரமான பொருட்களை நம்ம குழந்தைங்க நம்ம வாங்கி கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவை நம்ம மேக் பண்றோம். ஸோ இந்த பதிவு கண்டிப்பா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு நல்ல விஷயத்த சொன்னோன்ற மனநிறைவோடு உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாரிங்க, மறுபடியும் வந்துட்டேன்னு பயப்படாதீங்க. ஒரு சின்ன விஷயம் சொல்ல மறந்துட்டேன். முக்கியமான விஷயம், நம்ம வீடியோவை நாளைக்கு 6 to 7 மறுபடியும் ஒரு நல்ல தகவலோட, உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச தகவலோட சில்லுன்னு வந்து நிக்கிறேன். தயவு செஞ்சு 6 to 7 நம்ம வீடியோ வந்துடும். தவறாம பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு முறை நன்றி, வணக்கம்.